விருச்சகம் இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? விருச்சிகம் எப்படின்னா, உன்னை பற்றி கவலைப்பட நான் மாட்டேன், அடுத்தவனை பற்றி தான் கவலைப்படுவேன். அடுத்தவனை பற்றி கவலைப்பட்டே தன்னை சோகமாக்கி கொள்ளக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வளர்ச்சி தானே இவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா குழந்தைகள் வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கிற வளர்ச்சி, தம்பி மாமா மச்சான் வளர்ச்சி இப்படின்னு ஒன்று ஒன்று அவங்கவுங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சூரியன் இப்போ அஷ்டமத்தில் வந்து உட்காந்துட்டார். இப்போ எப்படி இருக்கும் இவங்களுக்கு? தொழிலுக்குரியவர் அஷ்டமத்தில் வந்து உட்காந்துட்டார். பார்க்குற பாரு குடும்பத்தன வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே கொஞ்சம் தான் அழுகிட்டு இருந்தாங்க, இப்போ இன்னும் தான் கர்ச்சி பேசி அழுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏகப்பட்ட சோகம் அப்படின்னு வந்துடும். நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அந்த குத்து விளக்கு வந்து அவங்கள பற்றி இருந்துட்டா அப்படின்னு வீணான அதீத கற்பனைக்குள்ளே மனசு போயிடும். இதுதான் இவங்க குறைச்சிக்க வேண்டியது. ஏன்னா புதனோடு சேர்ந்ததுனால எக்ஸ்ட்ராவாக நிறைய ஒர்க் பண்ணும் மைண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கூலாகிடுது. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உச்ச குருவாக இருந்து. அவரை விடவா உங்களுக்கு வேணும்? அவ்வளோதான். இவர் உங்களை பார்க்கறது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மகர ராசியை முயற்சி ஸ்தானத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. உன் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி வைக்கிறேன்றார். இந்த காமத்திருமுகோணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாவனையில் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ என்னத்தை நடத்தி வைக்கிறதுன்னு அவர் நடத்தி வைக்கிறார். அப்போ நான் நல்லதை மட்டும்தான் நினச்சா நல்லாயிருக்கும்ல. இவ்வளோதான் விஷயம். எனக்கு அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான், எனக்கு என்ன வேணும் கேட்கணும்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா. நான் என்னெல்லாம் கேட்குறனோ, தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் கேட்குறது என்னென்னு கரெக்டாக கேட்குறது தான் இந்த விருச்சிக ராசி இப்போ பண்ணணும். கேட்குறத அது டீசெண்டாக என்னென்ன வேணும், எப்படி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அமைதியாக விட்டுடணும். அது பாட்டுக்கு நடக்கும். கவலைப்படுறதுன்னு எடுத்துக்கினா பெரிய லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடும். அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா எல்லா விதத்துலேயும் இவங்களுக்கு நல்லது நடக்கும். தேவையில்லாத வம்புக்குள்ளார போகாதீங்க, ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். இதுதான் இங்கே கான்செப்ட். இதை மட்டும் பண்ணிட்டா சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. இவங்க என்ன பரிகாரம் செய்யணும் சார் விருச்சிக ராசி அன்பர்கள்? சங்கடகர சதுர்த்தி அவசியம் இவங்க போய் வர்ஷிப் பண்ணணும். 3ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு அவசியம் அட்டண்டன்ஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் பிள்ளையார் போய் நின்றுணும். பண்ணால் என்ன ஆகும்னா, சங்கடங்கள்ன்றது தான் மனசில் கவலைகள், இந்த கவலைகள் எல்லாம் போகும், திருப்தி ஆகிடலாம். அதுவே இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆகிடும். பிள்ளையாருடைய ஸ்துதியை டெய்லியே கேட்குறது, விநாயகர் அகவல் எல்லாம் டெய்லி கேட்டுக்கிட்டே டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த ஓங்காரம் நிதாட்சி நிற்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அப்படி சௌகரியம் பண்ணி கொடுக்கலாம்.